வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிலேஷன்னா என்ன? ரிலேஷன் இஸ் அ ரூல் தட் ரிலேட்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். காமனாக ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு ரூலை அப்ளை பண்ணும்போது தான் அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸும் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ரூல் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த ரூலை தான் ரிலேஷன்னு சொல்லுறோம். ஸோ a relation is a rule that relates to objects. இப்போது மேக்ஸில் ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் 5 and 10ன்னு 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம். 5, 10. ஓகேயா? இதில் இந்த 2 நம்பரையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணணும். அதாவது இதை என்ன சொல்லலாம்? 5 is less than 10 சொல்லலாமா? 5 is less than 10. இப்போ இந்த 2 கனெக்ட் ஆகிருக்குதா, ரிலேட் ஆகிடுச்சு இல்லையா? அதாவது 5 is less than 10 சொல்லும்போது இங்கே ஒரு ரூலை அப்ளை பண்ணும்போது இந்த 2 நம்பருக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த ரூலை தான் நம்ம ரிலேஷன் சொல்லுறோம். ஸோ 2 நம்பரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இல்லை 2 ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ரூல் தான் ரிலேஷன். Here 5 is less than 10. Here the relation is less than ங்கிறது relation. ஓகே, இன்னொன்று பார்ப்போம். kitten, cat எடுத்துப்போமா? இப்போ இது kitten இருக்குது, இது cat இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணுறது எப்படி எழுதலாம்? இப்போது kitten is the young one of cat. ஓகேயா? கிட்டன்கிறது கிட்டன் இஸ் த யங் ஒன் ஆஃப் கேட். கேட்டோட யங் ஒன் தான் கிட்டன் வருதா? வெறுமனே கிட்டன் கேட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இடையில் ஒரு கனெக்ஷன் இல்லை. அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரூலை யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம்? இஸ் த யங் ஒன் ஆஃப். ஓகே, திஸ் இஸ் த ரிலேஷன். இங்கே ரிலேஷன் என்னது? இஸ் த யங் ஒன் ஆஃப். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரூலை தான் நம்ம ரிலேஷன்னு சொல்லுறோம். ஓகே, இந்த ரிலேஷன் ஆர்டர் பேர்டில் தான் எழுதுவோம். ஸோ ரிலேஷன் இஸ் அ செட் ஆஃப் ஆர்டர். ரிலேஷன் இஸ் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இப்போ நியூ டெல்லி இந்தியா இதை மட்டும் எடுத்துப்போம். நியூ டெல்லி இந்தியா இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். இதில் இஸ் த கேபிட்டல் ஆஃப்ங்கிறது ரிலேஷன். வேறு என்ன ரிலேஷன் கொடுக்கலாம்? நியூ டெல்லி இஸ் in the northern part of India. இதில் இஸ் in the northern part அப்படிங்கிறது ரிலேஷன், அதுதான் ரூல், அதுதான் நம்ம ரிலேஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், நியூ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. இதில் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ரூல், அதுதான் நம்ம ரிலேஷன்னு சொல்கிறோம். இப்போ ஒரே ஒரு ஆர்டர் பேர் கொடுத்தாங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ரிலேஷன் சொல்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா மோர் தென் 2 ஆர்டர் பேர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இது நியூ டெல்லி இந்தியா, லண்டன் யூகே, வாஷிங்டன் யூஎஸ்ஏ. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் காமனாக இருக்கக்கூடியது என்ன ரிலேஷன் வரும்? நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, லண்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் யூகே அண்ட் வாஷிங்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் யூஎஸ்ஏ. ஓகேயா? ஸோ இங்கே என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்? இஸ் த கேபிட்டல் ஆஃப் அப்படிங்கிறது ரிலேஷன். Let us see the definition of relation. Let A and B be any 2 non-empty sets. A relation or from A to B is a subset of A cross B satisfying some specific conditions. ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் தான் இந்த ரிலேஷனுங்கிறது இருக்கும். அது ரிலேஷன் இந்த A cross B, A cross Bன்னா தெரியும் இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அது என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். ஓகே, அதோட சப்செட்டாக இந்த ரிலேஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, ஏல உள்ள ஒரு டேர்ம் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அது இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. செட் ஏல உள்ள ஒரு எலமெண்ட் எக்ஸும் செட் பியில் உள்ள ஒரு எலமெண்ட் ஒய்யும் ரிலேட்டடாக இருக்குது த்ரூ ஆர் த ரிலேஷன், தட் ரூல். அந்த ரூல் படி இந்த ரெண்டும் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா தென் வி ரைட் இட் அஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்.
we write this as x capital or y. We read this as x related to y. Next, x is related to y if and only if the order per x comma y belongs to R. அதாவது x related to yங்கிறது எப்போ சொல்லலாம்? இந்த ஆர்டர் per x comma yங்கிறது இந்த ரிலேஷனில் இருக்கணும். ரிலேஷனில் இருந்துச்சுன்னா x related to yன்னு சொல்லலாம். x related to yன்னா x comma y இது belongs to Rன்னு சொல்லலாம். if and onlyன்னா இதுதான். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ட்ரூ, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ட்ரூ அப்படிங்கிறது தான் if and only ifங்கிறது சொல்லுறோம். நெக்ஸ்ட்டு டொமைன். டொமைன்னா என்னதுன்னா இப்போ ரிலேஷன், டொமைன் ஆஃப் த ரிலேஷனுங்கிறது என்னன்னு பார்க்குறோம். The set of first elements belonging to the ordered pair is called domain of R. இங்கே பாருங்கள் x, y this belongs to R தானே. இதில் இந்த xங்கிறத என்ன சொல்லுவோம்? டொமைன். அதாவது அந்த ஆர்டர் பேரில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் அதுதான் என்ன சொல்கிறோம்? டொமைனாக. இதில் ஒரு ஆர்டர் பேர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிலேஷன் சம் செய்யும்போது ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். அதில் எல்லாம் ஆர்டர் பேர்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுகிற அந்த செட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டொமைன்னு சொல்லுவோம். ஸோ த செட் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த ஆர்டர் பேர் இஸ் கால்ட் டொமைன் ஆஃப் ஆர். நம்ம ரிலேஷனோட டொமைன் சொல்லியிருக்கோம். ஸோ டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எக்ஸ் வந்து ஏங்கிற செட்டில் உள்ளது such that எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய். எக்ஸும் ஒய்யும் ரிலேட்டடாக தான் இருக்கணும். இதில் ஒய்ங்கிறது என்னது? ஒய் பிலாங்ஸ் டு பி. ஓகேயா? டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ such that எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பி. நெக்ஸ்ட் ரேஞ்ச்னா என்னங்கிறத பார்ப்போம். ரேஞ்ச்னா செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து டொமைன் சொல்லிடுவோம். செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த ஆர்டர் பேர் இஸ் கால்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். அந்த ரிலேஷன் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை எழுதி வச்சுருப்போம். அதில் ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்ஸை தான் என்ன சொல்லுவோம்? செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தனிங்கன்னா ஒரு செட்டு கிடைக்கும். அந்த செட்டை தான் நம்ம ரேஞ்ச்னு சொல்லுவோம். ஸோ த செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த ஆர்டர் பேர் இஸ் கால்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். That is R is equal to set of all the second element தானே. that is இந்த சம்மில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனில் இங்கே நம்ம ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதியிருக்கோம். இந்த செகண்ட் எலமெண்ட் என்னது? ஒய். திஸ் பிலாங்ஸ் டு பி. ஓகே, செகண்ட் செட் பி. ஒய் பிலாங்ஸ் டு பி such that எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கணும்? ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு தி செட் ஏ. திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆர். நெக்ஸ்ட் ஒன் கோடொமைன். கோடொமைன்னா என்னதுன்னா ஒன்றும் இல்லை, அந்த செட்டு பியை தான் கோடொமைன் சொல்லுவோம். த கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் த செட் பி. ஓகேயா? ரிலேஷனோட டெஃபினிஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தது ரிலேஷன்னா என்ன, காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, எப்படி வரும்ங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்த்தது டெஃபினிஷனாக பார்த்தது ரிலேஷன்னா என்னங்கிறது. இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், த ரிலேஷன் இஸ் சப்செட் ஆஃப் த கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. ஓகேயா? நெக்ஸ்ட்டு அந்த ரிலேஷன் எடுத்துட்டோன்னா அந்த ரிலேஷனோட டொமைன்னா என்னது, ரேஞ்ச்னா என்னது, கோடொமைன்னா என்னதுன்னு பார்த்தோம். அதாவது டொமைன்கிறது அந்த ரிலேஷனோட செட்டு. ரிலேஷன் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக இருக்கும். அந்த ஆர்டர் பேர்ஸில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ், செட் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த ஆர்டர் பேர் இஸ் கால்ட் டொமைன் ஆஃப் ஆர். ஓகேயா? இனி ரேஞ்சுங்கிறது என்னதுன்னா அந்த ரிலேஷன் எழுதியிருப்போம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். அதில் உள்ள ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்ஸ், தட் இஸ் த செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த ஆர்டர் பேர் இஸ் கால்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். கோடொமைன் இஸ் நத்திங் பட் த செட் பி. கோடொமைன்கிறது அந்த செட் பியை தான் நம்ம கோடொமைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன். இந்த ரிலேஷனை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ரோஸ்டர் மெத்தட், ரோஸ்டர் ஃபார்மில் பண்ணலாம், செட் பில்டர் ஃபார்மில் பண்ணலாம், ஆரோ டயக்ராமில் பண்ணலாம். இந்த ரோஸ்டர் ஃபார்மில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் எழுதுவோம். செட் பில்டர் ஃபார்முக்கு எழுதுறதா இருந்துச்சுன்னா நொட்டேஷனில் எழுதுறது கர்லி ப்ராக்கெட் போட்டு எழுதக்கூடியது. தட் இஸ் set of all x comma y such that x belongs to capital A and y belongs to capital B. Then அந்த ஸ்பெசிஃபிக்காக அங்கே என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்களோ அதை எழுதணும். சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அதை எழுதுறது தான் செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் என்ன பண்ணுன்னா ரெண்டு
சர்க்கிள்ஸ் போட்டுக்கணும். அதில் செட் ஏயோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும், செட் பியோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி அந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனை கனெக்ட் பண்ணி வரைகிறது தான் ஆரோ டயக்ராம். அப்போது ரிலேஷனை வந்து 3 மெத்தட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம், செகண்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம், தேர்ட் ஒன் இஸ் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நல் ரிலேஷன். நல் செட், அதாவது எம்டி செட் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு செட்டில் a set which has no elements is called the null setனு படித்தோம். அந்த செட்டில் எலமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லைன்னா அது நல் செட்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த நல் ரிலேஷன். அதாவது ரிலேஷன் which contains no elements is called null relation. ரிலேஷனில் எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், நல் ரிலேஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். Set A equal to set -3, -2. B is the set 1, 2. Okay, relation என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a relation from A to B is defined as A minus B is equal to 8. A minus B is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஆர்டர் பர் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணுனாலே செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பர்ஸ் இந்த கிராஸ் ப்ராடக்ட் எழுதிக்கணும். தட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட் A cross B is equal to set of all order pairs. that is இங்கே -3, இதில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே உள்ளது. that is -3, 1, -3, 2, -3, 1, -3, 2. அடுத்து ஏழு உள்ள செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. that is -2, 1 and -2, 2. ஓகே, A cross B எழுதிட்டோம். இனி ரிலேஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த A cross Bயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையும் இந்த A minus B equal to 8ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஆர்டர் பேர் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இதுதான் ஆர்டர் போர்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஏன்னு எடுத்துருக்கிறோம், செகண்ட் எலமெண்ட்டு பின்னு எடுத்து ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். தட் இஸ் A minus B equal to 8ங்கிறது வருதான். that is -3, -1, that is -4 is not equal to 8. -3, -2, that is -5, this also not equal to 8. Next -2, -1, that is -3, this also not equal to 8. -2, -2, that is -4, this also not equal to 8. ஸோ இந்த A cross Bயில் உள்ள ஒரு எலமெண்ட் கூட இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ரிலேஷன் இஸ் ஹியர் த எம்டி செட். சாட்டிஸ்ஃபை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால நமக்கு ரிலேஷன் இஸ் த நல் செட். ஸோ இந்த மாதிரியான ரிலேஷனை தான் என்ன சொல்கிறோம், நல் ரிலேஷன். A relation which contains no element is called null relation. Progress check in page number 7. Let A is the set 1, 2, 3, 4 and B is the set A, B, C. First one, which of the following are relations from A to B? 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷன் ஃப்ரம் A to B கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம A cross B கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ரிலேஷனுங்கிறது சப்செட் ஆஃப் திஸ் A cross Bன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற செட் எழுதிக்கோங்க, B எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு A cross B. A cross B இது செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பர்ஸ். இங்கே எடுத்துப்போம். ஃபஸ்ட் எலமெண்ட் வச்சு இந்த 3 எழுதியிருக்கோம். தட் இஸ் 1, A, 1, B, 1, C. நெக்ஸ்ட் 2, A, 2, B, 2, C. 3, A, 3, B, 3, C. 4, A, 4, B, 4, C. A cross B எழுதியாச்சு. இனி ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் செட், திஸ் இஸ் த ரிலேஷன். இது வந்து ரிலேஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், திஸ் செட் ஆஃப் 1, B, 1, C, 3, A, 4, B. இது ரிலேஷனான்னு கேட்டிருக்கிறாங்க. ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to Bன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷனாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு இஸ் த சப்செட் ஆஃப் A cross B. இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதான்னு செக் பண்ணுறோம். ஓகே, 1, B இங்கே இருக்குது, 1, B. 1, C எடுத்துக்கிட்டிங்கன்னா C. 3, A is here, B is here. So all the elements are in A cross B. So here this set is subset of A cross B. So this is a relation from A to B. Third question, the set 1, A, 1, 2, B, B, 2. இது சப்செட்டான்னு பாருங்கள் A cross Bக்கு. here 1, A, 1, A இருக்குது. A, 1 இங்கே இருக்குதா, இல்லை. ஸோ this is not a subset of A cross B. சப்செட்னா என்னது, ஆறு சப்செட் ஆஃப் A cross Bனா ஆறில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இந்த A cross Bயில் இருக்கணும். இருந்தால் தான் அது
சப்செட்னு சொல்லுவோம். ஸோ இதில் உள்ள இந்த எலமெண்ட்டே இங்கே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, நாட் அ சப்செட். ஸோ இட் இஸ் நாட் அ சப்செட் இருந்துச்சுன்னா இது ரிலேஷன் இல்லை. இட் இஸ் நாட் அ ரிலேஷன் from A to B. Next one is which of the following are relations from B to A ன்னு கேட்டிருக்காங்க. relation from B to A கேட்டிருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு B cross A கண்டுபிடிச்சு வச்சுப்போம். B is the set A, B, C and A is the set 1, 2, 3, 4. இப்போ B cross A எடுத்து வச்சுக்கோங்க. B cross A தெரியும்ல, set of all ordered pairs. that is A வச்சு எழுதுறீங்க. A, 1, A, 2, A, 3, A, 4. next B வச்சு எழுதும்போது B, 1, B, 2, B, 3, B, 4. next C வச்சு எழுதுறோம். that is C, 1, C, 2, C, 3, C, 4. set of all ordered pairs this one. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த செட் வந்து ரிலேஷன் ஃப்ரம் B to Aன்னு கேட்டிருக்காங்க. ஸோ B to Aங்கும்போது ரிலேஷன் பார்க்குறோம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த B cross Aல இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இதில் இல்லாட்டாலும் இது நாட் அ சப்செட்னு சொல்லி இட் இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லிடலாம். இப்போது C, A இங்கே C, A இல்லை. ஏன்னா இந்த செகண்ட் எலமெண்ட் வந்து ஏயோட டேர்மாக இருக்கணும், எலமெண்ட்டாக இருக்கணும். ஆனால் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் என்னது 1, 2, 3, 4 இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த B cross Aலையே செக் பண்ணிக்கோங்க. C, ஏங்கிறது இங்கே இல்லை. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டே இங்கே இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் சப்செட் ஆஃப் B cross A. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் B to A. Next question. This is the set. இங்கே பாருங்கள் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த B cross Aல இருக்கான்னு செக் பண்ணுவோம். C, 1 இருக்குது, C, 2 இருக்குது, C, 3 இருக்குது, C, 4 இருக்குது. ஸோ திஸ் செட் இஸ் a subset of B cross A. Okay, so it is a relation. It is a relation from B to A. next question எடுத்துட்டிங்கன்னா the set A, 4, B, 3, C, 2 இருக்குதா செக் பண்ணுவோம். A, 4 இங்கே இருக்குதா, இது இருக்குது. next B, 3, B, 3 is here. next C, 2, C, 2 இருக்குது. ஸோ இந்த செட் வந்து B cross A யோட subset. this is a subset of B cross A. so it is a relation. it is a relation from B to A. ஓகே, அப்போ ஒரு செட் கொடுத்து இது அந்த செட்டோட ரிலேஷனான்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிராஸ் ப்ராடக்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எலமெண்ட்ஸாக இருக்கா, அந்த கொடுத்துருக்க செட்டு வந்து சப்செட் ஆஃப் த கிராஸ் ப்ராடக்ட்ஸ் A cross B இல்லைன்னா B cross Aல இருக்கிறான்னு செக் பண்ணுறீங்க. சப்செட்டாக இருந்துச்சுன்னா as a relation, நாட் அ சப்செட்னு வந்துச்சுன்னா that is not a relation. Thank you.